Hi friends, Bashas kitchenல Diwali ஸ்பெஷல் அவல் லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு லட்டு ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிகப்பு அவல் அப்புறம் வெல்லம் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த லட்டுவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அவல் வச்சு இந்த லட்டு செய்யறதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் சிகப்பு அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு. இது ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் பாதாம் பருப்பை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சிகப்பு அவலோட சேர்த்து 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையா அரைக்க வேண்டாம், கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. இங்கே நட்ஸில் நான் பாதாம் பருப்பு, வெள்ளரி விதை அப்புறம் திராட்சை எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. லட்டுவோட நம்ம சேர்த்து பிடிக்கும் போது சின்ன சின்னதாக க்ரன்ச்சியாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதையும் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அவல் ஜாங்கரியோட சேர்த்துருங்க. மிதமான சூட்ல இருக்கு. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தெளிச்சு இப்போ இந்த லட்டுவை நம்ம பிடிக்க போறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்துடும் நம்மளுக்கு லட்டு. ரொம்ப ட்ரையாக பிடிக்க வேண்டாம், சாப்பிடும்போது உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் மாய்ஸ்சராகவே பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம பால் தெளித்து இந்த லட்டுவை செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு நாள் மட்டும் வெளியே வச்சுட்டு இது அதுக்கப்புறமும் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு இதை நீங்கள் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வெல்லமும் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லமும் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வெள்ளை ஜீனியும் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா லட்டுவும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை செட் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட அவல் ஜாங்கிரி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த அவல் ஜாங்கிரி லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபாவளிக்கு நீங்கள் என்ன ரெசிபி வீட்டில் செய்வீங்க அப்படின்ற உங்களோட சஜஷனும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த லட்டு நல்லா சாஃப்டாக நல்ல மாய்ஸ்சராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தீபாவளிக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும் அப்படின்றது உங்களோட சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபியில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.